பார்க்கலன்னா எப்படிங்க? அதனால் கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பெருமாளை பார்க்க வந்துட்டோம். நல்ல தரிசனம். அவர் நின்று கண்குளிர கிட்ட பார்த்துட்டு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இவருக்குமே துளசி தாங்க வாங்கிட்டு போனேன். இவருக்கு எப்போவுமே நான் சனிக்கிழமைனா துளசி தான் வாங்கி கொடுப்பேன். அதனால் இவருக்குமே துளசி வாங்கிட்டு வந்துட்டேன். துளசி வாங்கி கொடுத்துட்டு இவரையும் நல்லா தரிசனம் கண்குளிர தரிசனம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆராத்தி காட்டும் போதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்ததாங்க பார்த்தேன். எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. அவரை கிட்ட நின்றுட்டு ஃபுல் தரிசனம் எட்டிலாம் பார்க்காம இவ்வளோ கிட்ட நின்று பார்த்தது ரொம்ப மன திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தீர்த்தம் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் கோவில் நல்லா சுற்றிட்டு நம்ம ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை வெத்தலை மாலைலாம் போட்டிருந்தாங்க. அவருக்குமே சனிக்கிழமைனா அவருக்குமே ஐயர் இருந்துட்டு ஆரத்தியெல்லாம் காட்டுவாங்க. மற்ற நேரத்தில் போனால் ஆரத்தியெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி சனிக்கிழமைனால அவருமே கொஞ்சம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அவரே பொட்டெல்லாம் வச்சு விட்டாருங்க. அந்த பொட்டெல்லாம் இட்டுக்கிட்டு கோவில் சுற்றி வந்தாச்சுங்க. இது சனிக்கிழமை மட்டும்தாங்க இந்த இடத்துல ஆஞ்சநேயர்கிட்ட ஐயர் நிற்பார். மீதி நேரத்துலலாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உள்ள பெருமாள்கிட்டையுமே எப்போவுமே பூஜை நடக்கும். எப்போவுமே ஆரத்தி காட்டுவாங்க. சனிக்கிழமைனா கொஞ்சம் கூட்டம்லாம் நிறையவே இருக்கும். நம்ம அம்பாளையும் பார்த்துட்டு நம்ம பெருமாள் வெளியவும் வச்சுருப்பாங்க. உள்ள மூலத்தில் இருக்கிறவர் மாதிரியே வச்சுருப்பாங்க. அவரையும் பார்த்துட்டு கோவில் நல்லா சுற்றிட்டு நவகிரகத்தையும் பார்த்து நவகிரகம் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா கோவில் ஒரு 3 சுற்றி வந்துட்டு கொடி மரத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது புளியோதரை பிரசாதம் கொடுத்தாங்க. அதையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் யாரெல்லாம் கோவிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவிலுங்க. நம்ம இந்த வாரம் வேண்டது அடுத்த வாரமே கண்டிப்பாக நடத்தி கொடுப்போம்.